Welcome to Canonical V. This video we are going to discuss the topic color grayscale and still video image compression in multimedia subject. So இது எல்லாமே பார்த்துட்டீங்க அப்படின்னா either color image or grayscale image or still video image இது எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு image அடியில் தான் வரும். ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு image compression அதுலேயுமே color image compression நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு 3 மெயின் டாபிக்ஸ் வரும். கலர் கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்புறம் அதோட மாடல்ஸ், அது வந்து ஃபஸ்ட்டு டாபிக். செகண்ட் வந்து ஏன்னா இமேஜஸ், ஏன்னா கலர் இமேஜஸ் எல்லாமே ஜேபக் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஸோ ஜேபக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜேபக்கில் எப்படி கம்ப்ரெஷன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் அந்த ஜேபக் மெத்தடாலஜி, ஸோ எப்படி நம்ம ஆக்சுவல் கம்ப்ரெஷன் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ 3 டாபிக்ஸாக இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கலர் பார்க்கலாம். ஸோ கலர் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப் வி டேக் ஃபார் கிராண்டட். ஸோ கலர் வந்து நம்ம கலரில் வந்து எவ்வளோ இப்போ நீங்கள் சீனரிஸ்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அது எல்லாமே இந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான். ஸோ கலர் யூஸ் பண்ணி நம்ம எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இட் மேக்ஸ் திங்ஸ் ஸ்டாண்ட் அவுட். நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்டில் இன்னொரு ஆப்ஜெக்டை இதை தனியாக காமிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஜெக்டை, ஸோ அதுக்கெலாம் கலர் யூஸ் ஆகுது. ஸோ கலர் வந்து ஆட்ஸ் டெப்த் டு இமேஜஸ், அதாவது ஒரு இமேஜை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். பேக்ரவுண்ட்லேருந்து வேற ஒரு ஆப்ஜெக்டை நம்மளுக்கு செப்பரேட் பண்ணி காமிக்க கலர் யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பர்பஸ்க்கு. அதே மாதிரி 3D இமேஜஸ்லாம் எவ்வளோ டெப்த்தாக இருக்குது, எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கலாம் யூஸிங் கலர். ஸோ கலர் வந்து நம்ம இங்கே அடுத்து என்ன இந்த இதில் பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரோமேக்னடிக் ஸ்பெக்ட்ரம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் வந்து நிறையா அதை டிவைட் பண்ணி வச்சுருப்போம் வேரியஸ் ரேஸாக. இங்கே இந்த மாதிரி இன்ஃப்ராரெட், விசிபிள் ரேஸ், விசிபிள் லைட், ரேடியோ ஃப்ரீக்வன்சி, ஆடியோ ஃப்ரீக்வன்சிஸ், எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ், இந்த மாதிரி டிவைட் ஆகிருக்கும். ஸோ ஜென்ரலாக வந்து அதில் ஒரு எனர்ஜி அதை வந்து எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆர் வேவ் லென்த். அதோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாம்டா ஈக்குவல் டு சி பை எஃப். ஸோ லாம்டான்றது இங்கே வேவ் லென்த், எஃப்ன்றது ஃப்ரீக்வன்சி, இங்கே சி அப்படின்றது லைட் ஆஃப் தி ஸ்பீட் ஆஃப் தி லைட் ஆர் வெலாசிட்டி ஆஃப் லைட்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக வந்து இது 3 × 10⁸ இருக்கும். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம இந்த மாதிரி எழுதலாம். லாம்டா ஈக்குவல் டு 3 × 10⁸ டிவைடட் பை எஃப். ஓகே, இப்போ கலர் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஜென்ரலாக கலர்னா என்னென்னு பார்த்தோம். கலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து 3 இருக்குது. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ், அண்ட் தென் ஹியூ, அண்ட் தென் டெப்த் ஆஃப் தி கலர். இது வந்து சேச்சுரேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லூமினன்ஸ் ஆர் பிரைட்னஸ். இது வந்து மெஷர் ஆஃப் தி பிரைட்னஸ் ஆஃப் தி லைட் எமிட்டட் ஆர் ரிஃப்ளெக்டட் பை அன் ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ லைட்டை எமிட் பண்ணுது, தட் இஸ் கால்டு லூமினன்ஸ் ஆர் பிரைட்னஸ். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ரேடியன்ட் எனர்ஜி ஆஃப் தி கலர் பேண்ட். நம்ம என்ன கலர் பேண்ட் யூஸ் பண்ணுறோம் அதோட ரேடியன்ட் அதை பேஸ் பண்ணி இது மாறும், லூமினன்ஸ் ஆர் பிரைட்னஸ். செகண்ட் வந்து ஹியூ. இது வந்து திஸ் இஸ் தி கலர் சென்சேஷன் ப்ரொடியூஸ்ட் இன் அன் அப்சர்வர் டியூ டு தி பிரசன்ஸ் ஆஃப் சர்டைன் வேவ் லென்த் ஆஃப் கலர். ஸோ சில கலர்ஸ் சர்டைன் வேவ் லென்த் ஆஃப் கலர் இருக்கிறப்ப நம்மளுக்கு அது எப்படி தெரியுது, தட் இஸ் Q. ஓகே, ஸோ ஈச் வேவ் லென்த் ரெப்ரசன்ட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஹியூ. ஸோ ஒவ்வொரு வேவ் லென்த்தும் ஒவ்வொரு ஹியூவை ரெப்ரசன்ட் பண்ணும். சேச்சுரேஷன் இங்கே பார்த்தா டெப்த் ஆஃப் கலர், திஸ் அ மெஷர் ஆஃப் கலர் இன்டென்சிட்டி, அதான் டெப்த்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெட் அண்ட் பிங்க் கலர். ஸோ அதை அந்த மாதிரி இருக்கிறது சேச்சுரேஷன். ஸோ இது 3மே கலர் கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்புறம் கலரில் நம்ம அடுத்து தெரிஞ்சுக்கிறது கலர் மாடல்ஸ். கலர் மாடல்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ குரோமோசிட்டி மாடல் இதுதான் ஃபர்ஸ்ட் மாடல். இது வந்து ஒரு 3 டைமென்ஷனல் மாடல். அதில் வந்து 2 டைமென்ஷன் XY வந்து கலரை டிஃபைன் பண்ணும். 3rd டைமென்ஷன் வந்து லூமினன்ஸ் ஆர் பிரைட்னஸை வந்து டிஃபைன் பண்ணும். அடுத்து வந்து RGB மாடல். இது RGB இண்டிகேட்ஸ் ரெட், கிரீன், ப்ளூ. ஸோ இந்த 3 காம்பினேஷன் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் இன்டென்சிட்டிஸில் நம்ம ஆட் பண்ணோம்னா we will get a various colors. அடுத்த HSI மாடல். ஸோ ஹெச்ன்றது ஹியூ, எஸ்னா சேச்சுரேஷன், ஐன்றது இன்டென்சிட்டி. இந்த மாடல் வந்து நார்மலாக இந்த ஆர்டிஸ்ட் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, தட் இட் இம்ப்ரெஷன்ஸ் டிண்ட், ஷேட் அண்ட் டோன், அதை வந்து மெயினாக இண்டிகேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். அதே மாதிரி இது இமேஜ் ப்ராசஸிங் அப்ளிகேஷனில் இந்த மாடல் நம்ம யூஸ் பண்ணலாம். மெயினாக வந்து ஃபில்டரிங் பண்ணுறதுக்கு, ஸ்மூத்திங் பண்ணுறதுக்கு, அதாவது இமேஜ் வந்து ரீஒர்க் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி இமேஜ் ப்ராசஸிங் அப்ளிகேஷன்ஸில் we can use HSI மாடல். நெக்ஸ்ட் வந்து CMYK மாடல். சியான், மெஜந்தா, எல்லோ, பிளாக். கேன்றது பிளாக். ஏன்னா RGBயில் B வந்து ப்ளூ வரும், அதனால இங்கே கேக்கு வந்து பிளாக்னு கொடுத்துரும். பிளாக்கு வந்து கேன்னு இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து நார்மலாக வந்து பிரிண்டர்ஸ், கலர் பிரிண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் கலர் பிரிண்டர்ஸில் நம்ம இங்க் யூஸ் பண்ணிப்பாங்க. வந்து 4 கலர் இங்க்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த 4 கலர் இது 4 யூஸ் பண்ணிங்கன்னா we can get any color by different combination of these 4 colors.
அடுத்து வந்து YUV ரெப்ரசன்டேஷன். ஸோ இது யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா NTSC அவங்க டெவலப் பண்ணாங்க. இட்ஸ் அ 3 dimensional கலர் மாடல். அதில் வந்து Y அப்படின்றது லூமினன்ஸ் காம்பனன்ட், UV அப்படின்றது குரோமினன்ஸ் காம்பனன்ட். ஸோ லூமினன்ஸ் காம்பனன்ட்னா கண்டைன்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் ஆர் கிரே ஸ்கேல் இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இல்லாட்டி கிரே ஸ்கேல் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். கிரே ஸ்கேலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இருக்கும். இந்த குரோமினன்ஸ் காம்பனன்ட் வந்து கண்டைன் கலர் இன்ஃபர்மேஷன். அதில் வந்து U அப்படின்றது வந்து ரெட் மைனஸ் சியான் அந்த டிஃப்ரென்ஸ், வின்றது மெஜெண்டா மைனஸ் கிரீன் அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ அதான் யூவியில் இருக்கும், தட் கலர் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ அது வந்து ஒய்யூவி மாடல். ஸோ அந்த ஒய்யூவி மாடல் தான் நார்மலாக ஜேபெக் கம்ப்ரெஷனில் யூஸ் ஆகும். ஸோ ஜேபெக் கம்ப்ரெஷன் ஸ்கீம் யூசஸ் செவரல் ஸ்டேஜஸ். தி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கன்வெர்ட் தி சிக்னல் ஃப்ரம் தி ஸ்பேஷியல் RGB domain to OUV frequency domain by performing discrete cosine transform. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒரு பிக்சர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் வந்து நார்மலாக ஸ்பேஷியல் டொமைனில் இருக்கும் நம்ம பார்க்குற பிக்சர். அதை வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஃப்ரீக்வன்சி டொமைனா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்யூவி. ஒய் வந்து லூமினன்ஸ் காம்பனன்ட், யூவின்றது குரோமினன்ஸ் காம்பனன்ட். அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறோம். எதை யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா டிசிடி. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம், டிஸ்கிரீட் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம். இதை வச்சுட்டு பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் இதில் நம்மளுக்கு கிடைச்சிரும். திஸ் ப்ராசஸ் அலோஸ் செப்பரேட்டிங் லூமினன்ஸ் ஆர் கிரே ஸ்கேல் காம்பனன்ட்ஸ் ஃப்ரம் தி குரோமினன்ஸ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி இமேஜ். ஸோ நம்ம லூமினன்ஸ் தனியாக பிரிச்சிடலாம், குரோமினன்ஸ் தனியாக பிரிச்சிடலாம் நம்ம இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா. ஸோ இப்போ ஃபஸ்ட் பார்ட் ஓவர். அதாவது கலர் பற்றி ஜென்ரலாக பார்த்தாச்சு. கலர் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் வேரியஸ் கலர் மாடல்ஸ். ஸோ செகண்ட் பார்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஜேபெக் கம்ப்ரெஷன். ஸோ அது வந்து ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப் கம்ப்ரெஷன். இது வந்து மெயினாக வந்து கலர் இமேஜஸை கம்ப்ரெஸ் பண்ண வி கேன் யூஸ் திஸ். ஓகே, ஸோ இது யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா ISO அண்ட் CCITT. ஸோ இந்த CCITT வந்து இமேஜ் கம்ப்ரெஷன்லேயே ஜென்ரலாக நம்ம கொடுத்துருக்கோம், எக்ஸ்பான்ஷன் போய் பாருங்கள். So this working committee joined together and formed this JPEG group, Joint Photographic Experts Group. Okay, அதான் JPEGன்னு சொல்லுவாங்க. It is focused exclusively on still image compression. ஸோ அதாவது வீடியோவுக்கு இது யூஸ் ஆகாது, ஸ்டில் இமேஜஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ வீடியோவுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து MPEG கம்ப்ரெஷன் இருக்குது. தட் இஸ் மோஷன் பிக்சர் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப் கம்ப்ரெஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன் மார்க்கில் கேட்கலாம். JPEGனா என்ன, MPEGலாம் என்ன அப்படின்ட்டு. ஓகே, so JPEG is a compression standard for still color images and grayscale images, otherwise known as continuous tone images. So இதுக்கு இன்னொரு பேர் continuous tone images. So இது only for still color image and also grayscale images. இதுதான் நம்ம டைட்டில். அதை கம்ப்ரெஸ் பண்ண we can use this JPEG compression. So ISO ஸ்டாண்டர்ட் வந்து இதை ரிலீஸ் பண்ணாங்க JPEG in 2 parts. ஏன்னா நம்ம இங்கே எழுதி சொன்னோம் ISO தான் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க JPEG கம்ப்ரெஷனுக்கு. ஸோ 2 பார்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட் 1 ஸ்பெசிஃபைஸ் மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன். என்ன மோடில் நம்ம கம்ப்ரெஷன் பண்ணுறோம், தி இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட்ஸ், என்ன ஃபார்மேட்டில் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம், அப்புறம் என்ன டைப் ஆஃப் என்கோடர் டீகோடரை யூஸ் பண்ணுறோம். அதான் ஸ்பெசிஃபைஸ் என்கோடர் டீகோடர் ஸ்பெசிஃபைஸ் ஃபார் தீஸ் மோட்ஸ் அலாங் வித் சப்ஸ்டன்ஷியல் இம்ப்ளிமெண்டேஷன் கைட்லைன்ஸ். இது வந்து பார்ட் 1 ரிலீஸ். Part 2 வந்து describes a compliance test which determine whether the implementation of the encoder decoder conforms to the standard specification of part 1. ஸோ பார்ட் 1ல இருக்கிறதெல்லாம் கரெக்டாக நடந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணுறது, வேரியஸ் டெஸ்ட் பண்ணுறது. அண்ட் ஆல்சோ என்ஷூர்ஸ் இன்டர்ஆபரபிலிட்டி ஆஃப் சிஸ்டம் கம்ப்ளைன் வித் JPEG ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ சிஸ்டம் வந்து சப்போர்ட் பண்ணுதா, அந்த இன்டர்ஆபரபிலிட்டியை என்ஷூர் பண்ணுறது. தட் இஸ் ஆல்சோ பார்ட் 2. ஓகே, ஆனால் இந்த பாயிண்ட் ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது வந்து JPEG வந்து எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இந்த கம்ப்ரெஷன், இது ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. இமேஜ் குவாலிட்டி இருக்கணும், அது போகக்கூடாது. கம்ப்ரெஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் should be applicable to practically any kind of continuous tone digital source image. அதாவது எல்லா கலர் இமேஜ்க்குமே இது அப்ளிகபிளாக இருக்கணும். சில இமேஜ் பண்ண முடியும், சில இமேஜ் பண்ண முடியாதுன்னு இருக்கக்கூடாது. அப்புறம் லாஸ்லெஸ் டு லாஸி ரேஞ்சஸ் டு அடாப்ட் இட். அதாவது ரொம்ப லாஸ் இருக்கக்கூடாது, லாஸ்லெஸ்ஸாக இருக்கணும். லாஸி இருந்தாலும் அதை அடாப்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இட் ஷுட் ப்ரொவைட் சீக்வென்ஷியல் என்கோடிங், ப்ரொவைட் ப்ரோக்ரெசிவ் என்கோடிங், ப்ரொவைட் ஹைரார்க்கிக்கல் என்கோடிங். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரிக்வயர்மெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து JPEG கம்ப்ரெஷனில் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ டெஃபினிஷன்ஸ் இந்த JPEG ஸ்டாண்டர்டு 3 டெஃபினிஷன் இருக்குது. ஸோ JPEG ஸ்டாண்டர்ட் ஹாவ் 3 levels ஆஃப் டெஃபினிஷன்ஸ்: பேஸ்லைன் சிஸ்டம், எக்ஸ்டெண்டட் சிஸ்டம், ஸ்பெஷல் லாஸ்லெஸ் ஃபங்க்ஷன். ஸோ 3 இருக்குது: பேஸ்லைன், எக்ஸ்டெண்டட் சிஸ்டம், அப்புறம் ஒரு லாஸ்லெஸ் ஃபங்க்ஷன். So baseline system must reasonably decompress color image. So normally decompress பண்றது வந்து அந்த baseline system maintains a high compression ratio and handle from 4 bits per pixel to 16 bits per pixel. Okay, so இந்த compression மெயினா compression பண்றது அந்த baseline system. Okay,
extended system என்ன பண்ணும் அப்படின்னா covers various encoding aspects such as variable length encoding, progressive encoding and hierarchical mode of encoding. So different encoding methods வந்து பார்க்கிறது extended system. தேர்டா இருக்கிறது வந்து ஸ்பெஷல் லாஸ்லெஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ known as a predictive lossless coding. இது என்ன பண்ணும்னா ensures that at the resolution at which the image is no loss of any detail that was there in the original source image. ஸோ இது எதை செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம கம்ப்ரஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற இமேஜும் ஒரிஜினலில் இருக்க சோர்ஸ் இமேஜ்லையும் எந்த டீவியேஷன் இருக்கக்கூடாது, அதாவது லாஸ் இருக்கக்கூடாது அப்படின்றத என்ஷூர் பண்ணுறது தான் ஸ்பெஷல் லாஸ்லெஸ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மூணு தான் JPEG ஸ்டாண்டர்ட்ஸ். அங்கே 3 டெஃபினிஷன். பேஸ்லைன் சிஸ்டம், இது வந்து கம்ப்ரெஷன், எக்ஸ்டர்னல் சிஸ்டம் வந்து என்கோடிங் பார்த்துக்கிறோம். இது வந்து லாஸ் இல்லை அப்படின்றத என்ஷூர் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் லாஸ்லெஸ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து JPEG காம்பனன்ட்ஸ். ஸோ இதில் வந்து டோட்டலாக 4 காம்பனன்ட்ஸ் இருக்குது. பேஸ்லைன் சீக்வென்ஷியல் கோட், DCT progressive mode, predictive lossless encoding, hierarchical mode. So these 4 are JPEG components. Okay. So these 4 components describe 4 different levels of JPEG compression. So ஒவ்வொரு லெவலை வந்து indicate பண்ணும். So baseline sequential code, first component defines a rich compression scheme and other 3 modes describe enhancements to this baseline scheme for achieving different results. So இந்த first component வந்து ஒரு compression scheme நம்மளுக்கு கொடுக்கும். மிச்சம் மூணும் இதுக்கு சப்போர்ட் பண்ணும் ஃபார் பெட்டர் ரிசல்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த JPEG வந்து JPEG மெத்தடாலஜியில் நம்ம என்னென்ன டேர்ம்ஸ், டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து DCT ஆல்ரெடி முன்னாடியே சொன்னேன். DCTன்றது ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். இது வந்து ரிலேட்டட் டு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், டிஸ்கிரீட் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம், சிமிலர் டு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். இது என்ன பண்ணுன்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆர் யூஸ் டு ரெப்ரசன்ட் 2 டைமென்ஷனல் சவுண்ட் சிக்னல். நார்மலாக ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து 2 டைமென்ஷனல் ஒரு சவுண்ட் சிக்னல் ரெப்ரசன்ட் பண்ணும். இங்கே DCT uses a similar concept to reduce the grayscale or a color images into its amplitude. அதோட சிக்னல் ஆம்ப்ளிடியூட்ஸ் வந்து நம்மளுக்கு ஈக்குவேஷன்ஸாக கொடுக்கும். ஓகே. that can be located in 2 dimensional x axis and y axis in terms of frequency. ஓகே. அதுக்கப்புறம் DCT கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ இங்கே DCTயில் கடைசியாக நம்மளுக்கு ஆம்ப்ளிடியூட் கிடைக்கும். amplitude in y axis and x axis in terms of frequency. So அந்த amplitudes வந்து the output amplitudes of the set of 64 orthogonal basis signals are called DCT coefficients. So இங்க நம்மளுக்கு கிடைக்குது பாத்தீங்களா ஃபைனலா amplitude. So அதுதான் வந்து இங்க coefficients சொல்றோம், DCT coefficients. Okay. So next term வந்து quantization. இது என்ன பண்ணும் அப்படின்னா that attempts to determine what information can be safely discarded without a significant loss in visual fidelity. ஸோ இப்போ ஒரு இமேஜில் வந்து லாஸ் இல்லாமல் எந்தெந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணலாம், ஓகே, எதை நம்ம ரிமூவ் பண்ணலாம், அதுக்கு பேர் குவான்டைசேஷன். இது எதை யூஸ் பண்ணும் அப்படின்னா இட் யூசஸ் DCT கோஎஃபிஷியன். இங்கே பார்த்தோம்னா இந்த கோஎஃபிஷியன்ட்டை இங்கே யூஸ் பண்ணும் அண்ட் ப்ரொவைட்ஸ் மெனி டு ஒன் மேப்பிங். ஸோ குவான்டைசேஷன் வந்து மெனி டு ஒன் மேப்பிங் பண்ணும். அதாவது நிறையா பிக்சல்ஸை வந்து ஒன்றா கன்வெர்ட் பண்ணும். அந்த மாதிரி மெனி டு ஒன் மேப்பிங் அப்படி பண்ணுறது மூலிமா வி கேன் ரெடியூஸ் தி சைஸ். அதான் தேவையில்லாதெல்லாம் நம்ம டிஸ்கார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இது வந்து ஜென்ரலாக வந்து லாஸி டியூ டு மெனி டு ஒன் மேப்பிங். மெனி டு ஒன் மேப்பிங் பண்ணுறதுனால நார்மல் இந்த குவான்டைசேஷன் ப்ராசஸில் லாஸ் இருக்கும். ஓகே. டீகுவான்டைசேஷன் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகே. அடுத்து என்ட்ரோபி என்கோடர் ஆர் டீகோடர். ஸோ இங்கே வந்து நம்ம இந்த ப்ராசஸில் கண்டிப்பாக என்கோடர் டீகோடர் யூஸ் பண்ணுவோம். அதோட மீனிங் என்னன்னு பார்க்கலாம். என்ட்ரோபி இஸ் டிஃபைன்ட் அஸ் அ மெஷர் ஆஃப் ரேண்டம்னஸ், disorder or chaos as well as a measure of system's ability to undergo spontaneous change. ஸோ அதாவது ஒரு இமேஜில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது, இல்லை டிஃப்ரெண்ட் ஆர்டர் டிஸார்டராக இருக்குது, அதை மெஷர் பண்ணுறது தான் என்ட்ரோபி. என்ட்ரோபி என்கோடர் என்ன பண்ணுன்னா கம்ப்ரஸஸ் குவான்டைஸ்டு DCT கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ இங்கே நம்ம வந்து ப்ரீவியஸாக நம்ம குவான்டைஸ் பண்ணுறோம், அந்த குவான்டைஸ்டு DCT கோஎஃபிஷியன்ட்ஸை வந்து கம்ப்ரஸ் பண்ணும். அதுதான் வந்து என்கோடரோட யூஸ். ஓகே. compresses quantized DCT coefficients more compactly based on their spatial characteristics. ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஏற்ற மாதிரி அதை கம்ப்ரஸ் பண்ணும். தி பேஸ்லைன் சீக்வன்ஷியல் கோடு யூசஸ், இது வந்து முன்னாடியே பார்த்தோம். அந்த பேஸ்லைன் சீக்வன்ஷியல் கோடு வந்து ஹஃப்மேன் கோடிங் யூஸ் பண்ணும், அதாவது என்கோடிங் டெக்னிக். சிலதெல்லாம் வந்து என்ட்ரோபி என்கோடிங் யூஸ் பண்ணும். அரித்மெட்டிக் கோடிங் இஸ் அனதர் டைப் ஆஃப் என்ட்ரோபி என்கோடிங். ஸோ ஹஃப்மேன் கோடிங் வந்து ஜென்ரலாக இந்த டெக்னிக்கில் யூஸ் பண்ணும், பேஸ்லைன் சீக்வன்ஷியல் கோடில். அரித்மெட்டிக் கோடிங்கை நம்ம யூஸ் பண்ணலாம், அதுவும் ஒன் ஆஃப் தி என்கோடிங் டெக்னிக் தான். ஸோ இப்போ ஹஃப்மேன் கோடிங்னா என்ன அப்படின்னா அதுவும் ஒரு டேர்ம் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஹஃப்மேன் கோடிங் ரிக்வயர்ஸ் தட் ஒன் ஆர் மோர் செட் ஆஃப் ஹஃப்மேன் கோட் டேபிள்ஸ்
be specified by the application for encoding as well as decoding. ஸோ இது நம்ம யூஸ் பண்ணோம்னா நிறைய ஹஃப்மேன் கோட் டேபிள்ஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். தட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் encoding and decoding purpose. The Huffman tables may be predefined and used within an application as defaults. ஸோ நம்ம முன்னாடி டிஃபைன் பண்ணி நம்ம அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் கம்ப்யூட்டர் ஸ்பெசிஃபிகலி ஃபார் அ கிவன் இமேஜ். ஒவ்வொரு இமேஜுக்கு நம்ம தனியாக கூட கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம் இதை இந்த ஹஃப்மேன் டேபிள்ஸை. ஸோ பேஸ்லைன் சீக்வன்சியல் கோடு ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்தோம், அதே தான். ஸோ திருப்பி அதே தான் ரிப்பீட் ஆகும், பேஸ்லைன் சீக்வன்சியல் கோடு. ஸோ இங்கே வந்து மீனிங் என்னன்னு பார்க்க போகிறோம். அந்த 4 மோடு பார்த்தோமா. ஸோ ஹியர் 4 காம்பனன்ட்ஸ், அந்த 4 காம்பனன்ட்ஸோட டெஃபினிஷன். ஓகே, ஜஸ்ட் இதெல்லாம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்க்க போகிற டாபிக் வந்து இந்த வீடியோவில் ஜேபெக் மெத்தடாலஜி. ஸோ எப்படி நம்ம ஆக்சுவலாக கம்ப்ரெஷன் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஜேபெக் கம்ப்ரெஷன் ஸ்கீம் ஒரு லாஸி ஸ்கீம். ஓகே, இந்த கம்ப்ரெஷன் வந்து லாஸ் இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் யூட்டிலைசர்ஸ் ஃபார்வர்டு டிசிடி டிஸ்கிரீட் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணும். ஒரு குவான்டைசேஷர் இருக்கும், குவான்டைசர், தட் இஸ் அ யூனிஃபார்ம் குவான்டைசர். அண்ட் என்ட்ரோபி என்கோடிங், ஒரு என்கோடிங் இருக்கும். ஓகே, ஸோ மெயினாக வந்து இங்கே 3 ஃபங்க்ஷன் இருக்கும். ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுவோம், குவான்டைசர் இருக்கும், என்ட்ரோபி என்கோடிங் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே டிசிடி என்ன பண்ணும் அப்படின்னா ரிமூவ்ஸ் டேட்டா ரிடண்டன்சி பை டிரான்ஸ்ஃபார்மிங் டேட்டா ஃப்ரம் அ ஸ்பேஷியல் டொமைன் டு அ ஃப்ரீக்வன்சி டொமைன். நம்ம முன்னாடியே பார்த்தோம், அந்த கோஎஃபிஷியன்ஸாக கன்வெர்ட் பண்ணோம். அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் ஃப்ரீக்வன்சிஸாக. அதாவது ஸ்பேஷியல் டொமைனில் இருக்கிற டேட்டாவை ஃப்ரீக்வன்சி டொமைனாக மாற்றும். ஃப்ரீக்வன்சி டொமைனா இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வாட் இஸ் தி நம்பர் ரேஞ்ச், ஒய் ஆக்சிஸில் என்ன நம்பர் ரேஞ்ச், அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி டொமைனை கன்வெர்ட் பண்ணும். தட் இஸ் டிசிடி. அதுக்கப்புறம் குவான்டைசர் என்ன பண்ணுன்னா குவான்டைசர்ஸ் டிசிடி கோஎஃபிஷியன்ஸ். நம்ம இங்கே கம்ப்ரஸ் பண்ணோன்னே நம்மளுக்கு டிசிடி கோஎஃபிஷியன்ஸ் கிடைக்கும் இன் தி ஃப்ரீக்வன்சி டொமைன். அதை வந்து குவான்டைஸ் பண்ணுறது குவான்டைசரோட யூஸ் வித் வெயிட்டிங் ஃபங்க்ஷன் டு ஜென்ரேட் குவான்டைஸ்டு டிசிடி கோஎஃபிஷியன்ஸ். ஓகே, ஸோ நம்ம குவான்டைசிங் பண்ணதுக்கப்புறம் குவான்டைஸ்டு டிசிடி கோஎஃபிஷியன்ஸ் கிடைக்கும். ஓகே, அடுத்து வந்து என்ட்ரோபி என்கோடர். இட் மினிமைசஸ் தி என்ட்ரோபி ஆஃப் குவான்டைஸ்டு டிசிடி கோஎஃபிஷியன்ஸ். ஸோ அதில் இருக்கிற டிஸார்டர், தேவையில்லாத காம்பனன்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறது என்ட்ரோபியோட யூஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜேபெக் மெத்தடாலஜி, இந்த 3 ஆப்ரேஷன். ஸோ இது வந்து சிமெட்ரிக் அல்கோரிதம். ஏன் அப்படின்னா நீங்கள் கம்ப்ரெஷன் எப்படி பண்ணுறீங்களோ டீகம்ப்ரெஷன் வந்து அதோட ரிவர்ஸ் ப்ராசஸ். நம்ம இங்கே சொல்லியிருந்தோம், டிசிடி அப்ளை பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம், அடுத்து வந்து குவான்டைசர், அடுத்து என்ட்ரோபி என்கோடிங். அதை அப்படியே ரிவர்ஸில் அப்ளை பண்ணிங்கன்னா தட் இஸ் டீகம்ப்ரெஷன். அதனால் இது வந்து சிமெட்ரிக் அல்கோரிதம். ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்கோம் எப்படி என்கோடர் டீகோடர் ஒர்க் ஆகுது அப்படின்னா. ஸோ இங்கே பாருங்க, என்கோடரில் வந்து ஃபஸ்ட்டு டிசிடி கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுறோம், அடுத்து குவான்டைஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் என்கோடிங் பண்ணுறோம். இங்கே ஹஃப்மேன் கோடிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அது அப்படியே ரிவர்ஸில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டீகோடிங். ஓகே, அகெயின் இதெல்லாம் சில டெஃபினிஷன் நம்ம அங்கே யூஸ் பண்ணது. குவான்டைசேஷன் அப்படின்னா ரெடியூசிங் தி ப்ரிசிஷன் ஆஃப் அன் இன்டீஜர். ஸோ தேவையில்லாதனால நம்ம ரெடியூஸ் பண்ணுறது, தேர்பை ரெடியூசிங் தி நம்பர் ஆஃப் பிட்ஸ் ரிக்வயர்ட் டு ஸ்டோர் தி இன்டீஜர். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக நம்மளுக்கு ஸ்டோரேஜும் ரெடியூஸ் ஆகும். ஸோ பேஸ்லைன் ஜேபெக் அல்கோரிதம் சப்போர்ட்ஸ் 4 கலர் குவான்டைசேஷன் டேபிள் அண்ட் 2 ஹஃப்மேன் டேபிள்ஸ் ஃபார் போத் டிசி அண்ட் ஏசி டிசிடி கோஎஃபிஷியன்ஸ். நீங்கள் வந்து இந்த பேஸ்லைன் சிஸ்டம் பேஸ்லைன் கோட் அல்கோரிதம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 4 குவான்டைசேஷன் டேபிள்ஸ் யூஸ் பண்ணும், and then 2 ஹஃப்மேன் டேபிள்ஸ் யூஸ் பண்ணும் ஃபார் DC and AC DCT coefficients. ஓகே, ஸோ இதில் வந்து தி குவான்டைஸ்டு கோஎஃபிஷியன்ஸை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி குவான்டைஸ்டு கோஎஃபிஷியன் ஈக்குவல் டு டிசிடி கோஎஃபிஷியன் I, J டிவைடட் பை குவாண்டம் I, J. ஓகே, ஸோ ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இது நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஜிக்ஸாக் சீக்வன்ஸ் இதெல்லாம் அந்தளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, ஸோ என்ட்ரோபி என்கோடிங், என்ட்ரோபி நம்ம முன்னாடியே பார்த்தோம். என்ட்ரோபி வந்து தெர்மோடைனமிக்ஸில் யூஸ் பண்ணுற டேர்ம், அதாவது மெக்கானிக்கலில் யூஸ் பண்ணுவாங்க. ஹீட் அண்ட் ஒர்க்கு, ஸ்டடி ஆஃப் ஹீட் அண்ட் ஒர்க், அதான் ஆக்சுவலாக என்ட்ரோபி. இங்கே வந்து என்ட்ரோபி அப்படின்னா யூஸ்ட் இன் டேட்டா கம்ப்ரெஷன் இஸ் தி மெஷர் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் ஆஃப் அ மெஷர் இன் நம்பர் ஆஃப் பிட்ஸ். ஓகே, அதான் நம்பர் ஆஃப் பிட்ஸ், அதான் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு ரீபேர் ஆகிருக்கு அதை கண்டுபிடிக்கிறது. ஸோ என்ட்ரோபி இன் நம்பர் ஆஃப் பிட்ஸ் ஈக்குவல் டு log to probability of object. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ட்ரோபி நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். சொன்னது மாதிரி இங்கே 3 மெயின் ஏரியா இருக்குது. கலர்னா என்ன, கலர் கேரக்டரிஸ்டிக்ஸ், கலர் மாடல்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜேபெக் கம்ப்ரெஷன். ஸோ ஜேபெக் கம்ப்ரெஷனில் வந்து ஜென்ரலாக இது வந்து 3 ஸ்டாண்டர்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து 4 காம்பனன்ட்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் நிறைய டேர்ம்ஸ், என்னென்ன டேர்ம்ஸ் இந்த இதில் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜேபெக் மெத்தடாலஜி. ஸோ ஜேபெக் மெத்தடாலஜியில்
ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிசிடி அப்ளை பண்ணணும், டிஸ்கிரீட் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம். அதுக்கப்புறம் குவான்டைசர் அது வந்து குவான்டைஸ் பண்ணும். அப்புறம் என்ட்ரோபி என்கோடிங். ஓகே, அவ்வளோதான். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் கலர் image compression. That's the JPEG compression. Thanks for watching this video.